நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எப்போவுமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு பேசவே மாட்டோம். பேங்க்கில் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு பேசுவோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு வந்துட்டாலே ரிட்டர்ன்ஸ்ன்னு தான் பேசுவோம். ஸோ ஹைப்ரிடோட ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஒரு 9 to 12% ரிட்டர்ன்ஸ். பேங்க்கில் வந்து உங்களுக்கு 7-8% கிடைக்கும். ஹைப்ரிட்டில் நான் 9ங்கிறது ரொம்ப மினிமமாக சொல்கிறேன். ஓகே, ஆக்சுவலி இட் வில் கிவ் யூ 10%. ஸோ 10 to 12 to 15%. ஸோ 10 to 12% மைண்ட் செட்டோடு இருந்தீங்க அப்படின்னா ஹைப்ரிட் ஃபண்டில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே சார். இப்போ எந்த மாதிரியான கோல்ஸ்க்கு ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் வந்து யூஸ் ஆகும் சார்? ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறா அப்படின்னா, மெயினாக ஒருத்தர் ரிட்டையர் ஆகிட்டாரு அப்படின்னா அவருக்கு ஒரு பெரிய கார்பஸ் வரும். ஏன்னா அவரோட பிஎஃப், கிராஜுவிட்டி, அவர் சேர்த்த சேவிங்ஸ் எல்லாம். ஸோ அதை அவங்க நிஜமாகவே கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ பேங்க்லேயோ சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது, அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நாங்களே அதில் ரெக்கமெண்ட் பண்ண சொல்லுவோம். கொண்டு போய் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வராதிங்க அப்படின்னா, ஒரு பார்ட்டை கொண்டு போய் அங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்னொரு பார்ட்டை வந்து இந்த ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் கொண்டு வாங்க. ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ்லேயே மொத்தம் 7 டைப்ஸ் இருக்குது. ஒரு 7 டைப்ஸ் ஆஃப் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் இருக்குது. முதல்ல ஒன்று சொல்லிடுறேன், யாருக்கெல்லாம் இது சூட்டபிள் ஆகும்னு கேட்டிங்க. நம்ம ஒரு இன்வெஸ்டர்கிட்ட போய் நம்ம ரிஸ்க் ப்ரொஃபைல் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ரிஸ்க் ப்ரொஃபைல் பண்ணும்போது அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் பிரிப்போம். ஃபஸ்ட்டு கேட்டகரி ரிஸ்க் அவர்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ளே வரமாட்டாங்க. தே ஒன்ட் டேக் ரிஸ்க். நேம் இட் செல்ஃப் வெரி கிளியர். ரிஸ்க் அவர்ஸ், ரிஸ்க்கை கண்டி ஒதுங்கி போகிறவங்க, அவங்க வரமாட்டாங்க.